குவாக் 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 அப்படின்னு கத்திக்கிட்டு வந்த அந்த வாத்து அந்த குளக்கரையில் உள்ள புட்களின் நடுவில் வந்து முட்டையிட்டு அடகாத்ததுங்க. ஒரு சில வாரங்களில் அனைத்து முட்டைகள்லேயும் வாத்து குஞ்சுகள் வெளியே வந்துருச்சுங்க. ஆனால் ஒரே ஒரு முட்டை மட்டும் உடஞ்சி குஞ்சு வெளியே வர முடியாமல் அசிங்கமாக இருந்ததுங்க. இதை பார்த்த வாத்து குஞ்சுகளை எல்லாம் ஏளனம் பண்ணாங்க. சில நாட்களுக்கு பிறகு அந்த முட்டையிலிருந்து அழகிய வெள்ளை நிற குஞ்சு வெளியே வந்துச்சுங்க. ஆமாம், இது என்ன நம்மளை மாதிரி கிரே கலர் இல்லாமல் வெள்ளை நிறத்தில் இருக்குது, நம்ம மாதிரி குவாக் குவாக்குன்னு கத்த மாட்டேங்குது, லேட்டாக வந்ததால் உடல் ஊனம் அப்படின்னு அவமானப்படுத்தினாங்க. அந்த குஞ்சோடு யாருமே சேராமல் புறக்கணிச்சாங்க. பாவம் அந்த குஞ்சு எல்லாத்தையும் பொறுமையாக சகிச்சுக்கிட்டு காத்திருந்ததுங்க. அதுக்கு சிறகுகள் நல்லா முளைச்சிருச்சு. ஒரு நாள் அந்த வெள்ளை குஞ்சு சிறகடித்து வானத்தில் பறக்க ஆரம்பிச்சதுங்க. ஆமாங்க, அது ஒரு அன்னப்பறவைங்க. நம்மால் அது மாதிரி வானத்தில் பறக்க முடியலையே அப்படின்னு வாத்து குஞ்சுகள்லாம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. அது மாதிரி தாங்க, உண்மையா நேர்மையா தூய்மையா வாழும்போது அவமானங்கள், நிந்தைகள், புறக்கணிப்புகள் வந்தால் கவலையே படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக காத்துருங்க, கடவுள் நிச்சயமாக உங்களை உயர்த்துவாருங்க. சங்கீதம் 27:14 கர்த்தருக்கு காத்துரு, அவர் உன் இருதயத்தை சிறப்படுத்துவார் அப்படின்னு பைபிள்லேயும் அட்வைஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பை.